கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. இந்த தகவலை ஜெபத்திற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதல் ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக கிறிஸ்தவர்கள் சென்ற பேருந்து பாலத்தில் இருந்து கீழே விழுந்து தீப்பற்றி எரிந்ததில் 45 கிறிஸ்தவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுத் ஆப்பிரிக்காவின் மோரியா என்ற பகுதியில் புகழ்பெற்ற சென்ட் ஏகனஸ் சியோனிஸ்ட் கிறிஸ்டியன் சர்ச் என்ற கிறிஸ்தவ தேவாலயம் இயங்கி வருகிறது. இந்த தேவாலயத்தில் ஆண்டுகள் தோறும் உயிர்த்தெழுதல் ஆராதனை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆராதனையில் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது சுற்றுப்புறத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள மக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டுதோறும் கலந்து கொள்வது வழக்கம். இந்நிலையில் இந்த திருச்சபையில் நடைபெறும் உயிர்த்தெழுதல் ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக சவுத் ஆப்பிரிக்காவின் சிறிய நாடுகளில் ஒன்றான போட்ஸ்வானா என்ற நாட்டின் தலைநகரான கேப்ரோன் என்ற இடத்திலிருந்து 46 பேர் கொண்ட குழுவாக இணைந்து கிறிஸ்தவர்கள் ஒரு பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த பேருந்து சவுத் ஆப்பிரிக்காவின் லிம்போபோ பகுதியில் உள்ள மட்லக்கலா பாலத்தில் பயணம் செய்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து திடீரென்று பாலத்தில் இருந்து 164 அடிக்கு கீழே உள்ள பள்ளத்தில் விழுந்து தீப்பிடித்தெரிய ஆரம்பித்தது. எதிர்பாராத இந்த கோர விபத்தில் 45 கிறிஸ்தவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். 8 வயதான ஒரு சிறுமி மட்டும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக திருச்சபைக்கு பேருந்தில் கடந்து சென்ற 45 கிறிஸ்தவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ள சம்பவம் தற்போது உலகளவில் உள்ள கிறிஸ்தவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விபத்தில் பலியான மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாக நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். மேலும் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக தினமும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்த தகவலை ஜெபத்திற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.